நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீம் லெவலாக பேசி இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு முக்கிய காரணம் நீங்கள் போட்ட எஃப்ஐஆர் காப்பியில் நீங்கள் என்ன எழுதிருந்தீங்க, என்ன காரணம் போட்டிருந்தீங்க? வலிக்கு விழுந்து, அதாவது தப்பிக்க ஓட முயன்றாராம், வலிக்கு விழுந்து வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தான். ஒரு கேனியம் கூட நம்ப மாட்டான், ஒரு மனசாட்சி இருக்கணுமல்ல. இன்றைக்கி அந்த வீடியோ ஆதாரம் இல்லாட்டி, கண்ணில் நேரில் பார்த்த சாட்சிகள் இல்லாட்டி, நீங்கள் கூட்டிகிட்டு போன பார்த்த சாட்சிகள் இல்லாட்டி ஈஸியாக நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. அந்த 6 காவலர்கள் சஸ்பெண்ட் பண்ணதோடு இது நின்றுருக்கும். இன்றைக்கி அந்த வீடியோவாக இருக்கட்டும், வழக்கறிஞர்களோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், மக்களுடைய சப்போர்ட்னால மட்டும் இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வெளியே வந்து கொஞ்சோண்டு நியாயம் கிடைக்கிற மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அப்படியுமே அந்த எஃப்ஐஆரில் காவல்துறையினர் காரணம் கிடையாது, இவர் தப்பித்து ஓட முயற்சி பண்ணி வலிக்கு விழுந்து வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தா அப்படின்னு போகிறதுக்கு கேவலம் வெக்கமல்ல. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இன்றைக்கான இந்த ஒரு வீடியோ. நேற்றுக்கு நான் போட்ட வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொல்லியும் சொல்லாமலையும் பட்டும் படாமலையும் தான் நான் எல்லாமே சொல்லியிருப்பேனே தவிர டைரெக்டாக யாரையுமே எதையுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி அதை செய்ய போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கஸ்டடி டெத் விவரங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னடா எல்லாரும் லாக்அப் டெத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, லாக்அப் டெத்லாம் இது கிடையாதுங்க. லாக்அப்க்கு கூட்டிகிட்டு போகல, இது கஸ்டடி டெத். விசாரணை அப்படின்னு கூட்டிகிட்டு போய் காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கே கூட்டிகிட்டு போகாமல் சிறப்பு படை காவல்துறையினரை வச்சு ஒரு மாட்டு தொழுவத்தில் அடித்து கொன்ன ஒரு இன்னைக்கு நான் இப்போ முக்கியமாக சொல்ல போகிறது அரசியல் ரியாக்ஷன்ஸ். எங்கே 2026 தேர்தலை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? மனசாட்சி சுத்தமாக கிடையாது. தைரியமாக இருக்குவா, தைரியமாக எங்கே இருக்க? பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க, தைரியமாக இருக்க வேண்டியதான். சரி ரைட்டுங்க, வாங்குங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். கடந்த மாதம் ஜூன் 27ஆம் தேதி ஒரு பெண்ணும் அவங்களுடைய அம்மாவும் காரில் கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்த உடனே காரை வாசலே நிப்பாட்டிட்டு அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரை, ஐஎஸ்எஃப் செக்யூரிட்டியை, நீங்கள் இந்த காரை மட்டும் எடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவியை கொடுத்துட்டு போகிறாங்க. கார் சாவியை கொடுத்துட்டு போகும்பொழுது அவங்க அம்மா அவங்க அம்மா ஹேண்டிகேப்டு போல், அந்த பெண்ணுடைய அம்மா ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போகணுமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. உடனே கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்கேன் எடுக்க போகணும் அப்படிங்கிறதுனால நகையெல்லாம் கலட்டி ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சு பேக் சீட்டில் வச்சுருந்துருக்குறாங்க. கார் சாவியை இவர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க உள்ளே போயிட்டாங்க. இவர் காரை எடுத்து விட்டுட்டு சாவி அவங்க கையில் கொடுத்துட்டாரு. இவரையே இந்த பழியை ஒப்புக்கொள்ள சொல்லி அடித்ததாக தான் கூறப்படுது. ஏன்னா அந்த பெண்மணி ஸ்ட்ராங்காக புகார் கொடுத்துட்டாங்க. நான் கார் சாவியை இவன் தான் ஏன் கொடுத்தேன், இவன் தான் ஏன் திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பணம் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா ஹேண்டிகேப்டு, நான் சீக்கிரம் ஸ்கேன் எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், நான் எங்கள் ஊருக்கு போகணும், ஸோ இந்த வழக்கை சீக்கிரம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்த உடனே காவல்துறை செய்ய வேண்டிய முதல் தகவல் அறிக்கை. அந்த முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை 2 நாள் கழிச்சு அந்த அஜித்தை அடித்து கொன்னதுக்கப்புறம் போடுறாங்க. ஒரு முதல் தகவல் அறிக்கை பண்ணாமல் எப்படி நீங்கள் தனிப்படை போலீஸார், சிறப்பு படை போலீஸாருக்கு வழக்கை மாற்றினீங்க? யார் இதுக்கான அதிகாரம் கொடுத்து? டிஜிபி கொடுத்தாரா? அப்போ டிஜிபிக்கு சம்மந்தம் இருக்கா? ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு சிறப்பு படை காவல்துறையினருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? மப்டியில் போய் அடிச்சிருக்காங்க. மாட்டு தொழுவத்தில் கூட்டு போய் மப்டியில் போய் அடிச்சிருக்காங்க. காவல்துறையினோட உடை கூட கிடையாது. அந்த வீடியோ இன்னைக்கு லீக் ஆகிருக்கு. அந்த வீடியோ லீக் ஆகலாட்டி ஈஸியாக இவர் வலிப்பு வந்தால் தான் செத்தார், நாங்கள் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. போய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா போஸ்ட்மார்ட்டம்லாம் இவங்களுக்கு ஒரு வேலையே, ஒரு மேட்ரே கிடையாது. கள்ளக்குறிச்சி விஷயத்தில் எப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லா தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு ஐயோ என் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இன்ன வரைக்கும் கேஸுக்காண்டி போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. சரி ரைட்டு, காவல்துறையினர் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அடிச்சும் கொன்னாச்சு. அடித்து கொன்ன பிறகு பெற்றவங்கள்ட்ட கூட சொல்லாமல் எந்த விஷயமே பண்ணாமல் டைரெக்டாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே மார்ச்சரியில் வச்சுட்டு பெற்றவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, ஏமா அவன் பையன் இறந்து போயிட்டான். அந்த பையனுடைய, அதாவது இளைஞர் அஜித்தோடைய அப்பா சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. சிங்கிள் பேரண்டாக இருந்து 29 வயசு வரை பையனை வளர்த்து இப்படி காவல்துறைக்கு காவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு வருத்தமாக இருக்குங்க. இதில் அந்த ஏரியா அமைச்சர் பெரிய கருப்பன்
பெரிய கருப்பன் வந்து அவ்வளோ தனவட்டா பேட்டி கொடுக்குறாரு. எந்த மூஞ்சி வச்சுட்டு இப்படி பேட்டிலாம் மீடியா முன்னாடி கொடுக்க வாராங்கன்ட்டு சத்தியமாக தெரில. இன்னைக்கு வந்து ஜூலை 1ஆம் தேதி, கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சு தான் உள்ளே வராரு. அப்படியும் அந்த பொதுமக்களும் ஊர் மக்களும் அன்னைக்கே போராட ஆரம்பிக்கிறாங்க. போராட ஆரம்பித்து ஏரியா மினிஸ்டர் கூட வந்து பார்க்கல, ஒரு எம்எல்ஏ கூட வந்து பார்க்கல, ஒரு கவுன்சிலர் கூட வந்து பார்க்கல, யாருமே சைட்ல இருந்து வரலை. திருட்டுத்தனமாக எங்கள் வீட்டுக்கு வந்து அவருடைய காரில் என் பையனை கூட்டிகிட்டு போய் சமரசம் பேசுகிறாங்க, எங்கள் வீட்டுக்குள்ள வந்து சமரசம் பேசுகிறாங்களே தவிர இந்த வழக்கு தொடர்பாக எந்தவித உதவியும் பண்ணலை அப்படிங்கிறதா அந்த ஊர் பொதுமக்களும் உறவினர்களும் சொல்கிறாங்க. அன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த போராட்டம் பண்ண விளைவாக தான் இந்த இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிய வந்துச்சு. மக்களுக்கு தெரிய வந்தோன்னே இன்றைக்கி ஜூலை 1ஆம் தேதி ஐயா வந்து வந்துட்டார், பெரிய கருப்பன், அந்த ஏரியா மினிஸ்டர் பெரிய கருப்பன் வந்து பேட்டி கொடுக்குறாரு. நான் வந்து கடந்த 2 நாட்களாக என்னுடைய துறை வேலை சார்பாக நான் ஊருக்கு சென்றிருந்தேன். அந்த சமயத்தில் இப்படி நடந்து விட்டது. ஆதலால் தான் இன்று 2 நாள் கழித்து இன்றைக்கி வந்து நான் பேட்டி கொடுத்துட்ருக்கிறேன், 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்குறேன், பட்டா கொடுத்துருக்குறேன். எப்படி அவர் சொல்கிறே கேளுங்க. சின்ன வீடாக இருக்காங்க, அவங்க வீடு சின்ன வீடாக இருக்குது, கொஞ்சம் பெரிய வீடாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு அரசு புறம்போக்கு நிலத்திலேருந்து நத்தப்பட்டா ஒரு 3 சென்ட்டுக்கு வீட்டு முனை பட்டா அவங்க பேரில் எழுதி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் வராரு எழுதி கொடுக்குது. 2வது, திமுக கட்சி சார்பில், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அரசியல் அமைப்பின் கட்சி சார்பில் ஒரு 5 லட்ச ரூபா பணம் இப்போதைக்கு, அதாவது தற்போதைக்கு மட்டும்தான் அந்த 5 லட்சமா, இன்னும் அவங்க கேஸை வாபஸ் வாங்கலை, இதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கூடயும் ஒரு 10 லட்சம் கொடுக்கறதுக்கும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்கிறாங்க. முதல் விஷயம், அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு அந்த குடும்பத்தினுடைய பேரே தெரியல. இறந்து போன இளைஞர் அஜித் அவர்கள் பேர் கூட தெரியல. அங்கே பின்னாடி இருந்து பக்கத்தில் ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டிங்கெல்லாம் நிற்கிறாங்க. பக்கத்தில் போய் கேட்குறாரு, பேர் என்னப்பா? இறந்தவன் பேர் அஜித், தம்பி பேர் நவீன், அந்த அம்மா பேர் மாலதி. சரி, ரைட். இன்றைக்கு இறந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி அஜித் அவர்கள் மரணத்தின் போது நான் இங்கேயே இல்லை, வெளியூரிலே இருந்தேன். வெளியூரிலிருந்து நான் இன்றுதான் வந்தேன். வந்தவுடன் முதலமைச்சரின் அறிவுரையின் பேரில் நான் அந்த குடும்பத்தினரை சந்தித்து அந்த மாலதி அம்மாவிடம் பேரம் பேசிய தொகையை வழங்கினேன். அதற்கு மேலான தொகையும் எங்கள் கட்சியினர் கூடிய சீக்கிரம் வழங்குவார்கள். இந்த அம்மா கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிட்டா எங்களுக்கு கூட கொஞ்சம் உதவியாக இருக்கும். இல்லைனா கூட நாங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞரை வச்சு கோர்ட்டில் என்ன பார்க்கணுமோ அதை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது தன்னோட தொகுதியில் ஒரு விஷயம் நடக்கு, எந்த விதமான தகவலையுமே தெரியாமல் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் வந்து நின்றுட்டார். அதான் உண்மை. 2வது விஷயம், தமிழரசின்னு அங்கே உள்ள ஒரு எம்எல்ஏ வந்து அந்த வீட்டுக்கு போய் விசாரிக்க போயிருக்கிறாங்க. அப்போது திலகபாமா ஊடைக்குள்ளே போட்டாங்க, உள்ளே பூந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே பூந்து தம்பி எப்படி இறந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவீன்குமார்கிட்ட விசாரிச்சுக்காங்க. யார்? அஜித் அவர்களுடைய சகோதரத்தை விசாரிக்கும் போது அவர் சொல்ல வராரு, இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, இது ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசி உள்ளே பூந்து இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாமல் வெளியே போங்க, முதலமைச்சர் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, கட்சி சார்பில் காசு கொடுப்போம், அரசு சார்பில் காசு கொடுப்போம், சின்ன வீடாக இருக்குது இவங்களுக்கு வந்து நாங்கள் பட்டா கொடுப்போம், அப்புறம் நேற்று நைட்டே வந்து திமுகலேருந்து கட்சிக்காரங்களை அனுப்பி நாங்கள் வந்து சமரசம் பேசி முடிச்சாச்சு, நீங்கள் உள்ளே வந்து குட்டையை குழப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திலகபாமா அடித்து வெளியே துரத்துறாங்க. திலகபாமா இங்கே வெளியே நின்று கதறிட்டு இருக்காங்க. நான் எப்படி காவல்துறையினர் எப்படி எஃப்ஐஆர் போடாமல் நீங்கள் எப்படி ஒருத்தர் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திலகபாமா வெளியேருந்து கத்திட்டு இருக்காங்க. வெளியேருந்து கத்தி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வீட்டுக்குள்ளேயும் திலகபாமா கத்துனது தான் என்னுடைய பிரச்சனை. ஒரு எம்எல்ஏவும் இன்னொரு அரசியல்வாதியும் சண்டை போடுறாங்க. தன்னுடைய பையன் வந்து இறந்து போயிட்டான், அந்த அம்மாவை நடுவில் நிற்க வச்சுட்டு அங்கே வீட்டுக்குள்ள நின்று அரசியல் பேசிக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? ஒரு பிள்ளையை பறி கொடுத்து ஒரு துக்க வீடாக இருக்குது அந்த வீடு. இப்போ அங்கே போய் அரசியல் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் கேவலமாக இல்லை? அரசியல் பண்ணுங்க, ப்ரெஸ் மீட்டை கூப்பிடுங்க, வச்சு ஒரு 4 பேர் முன்னாடி வச்சு பேசுங்க. ஏன் அந்த அம்மா வீட்டில் போய் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு விசாரிக்கணும்னா அந்த தமிழரசியாக அவங்க வெளியே போன பிறகு விசாரிங்க. கேவலமான அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் பண்ணி இங்கே நாளைக்கே ஒரு விஷயம் வரும், மக்கள் இதை மறந்துடுவாங்க. அதான் நடக்க போகுது எப்படியும். அதனால் அரசியல் பண்ணி அடுத்ததாக 3வது விஷயம், கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு சாத்தான் குளத்தில் தந்தை மகனையும் கூட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அடித்து கொண்டுட்டாங்க. அடித்து கொன்ன உடனே இங்கேருந்து அப்போ வந்து எதிர்கட்சி திமுக எதிர்கட்சியாக இருந்ததுனால நாடகத்தை போடணும்ல, அடுத்த தேர்தல் வந்து ஜெயிக்கணும், அதே மாதிரி ஜெயிச்சுட்டாங்க. அது 2வது. நாடகத்தை போடணும்ல, ஒரு மாஸ்க்கு ஜஸ்டிஸ் ஃபார் அந்த அப்பாவுடைய பேரையும் அந்த மகனுடைய பேரும் எனக்கு சரியாக தெரில போட்டு ஒரு மாஸ்க்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் மாஸ்க்கை போட்டுட்டு வந்து நின்றுட்டாங்க. அங்கே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு இவ்வளோ பெரிய பலகையில் ஒயிட் அண்ட் பிளாக்கு அந்த ஜெராக்ஸ் அடித்து வச்சுட்டு ஜஸ்டிஸ் ஃபார் சாத்தான்குளம் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டு ஒரு நாடகம்.
அடுத்த அமைச்சர் சேகர் பாபு அறநிலைத்துறை, இவரும் அதே மாதிரி ஒரு போர்டை எழுதி வச்சுக்கிட்டு இப்படி நிற்கிறாரு, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு. அங்கே திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ஆசா அவர்கள் இங்கே ஒரு செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு, இப்படி ஒரு கேவலமான அரசு இருப்பதற்கு இல்லாமலே இருக்கலாம், அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகலாம், கட்சியை உடச்சிடலாம், ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கக்கூடியதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஆசா கொள்கை பரப்பு செயலாளர் திமுகலேருந்து அதிமுக எதிர்த்து ஒரு வீடியோ போட்டார். இன்றைக்கி அந்த ஆராசாவை ஆளையே காணும். அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன் ஆராசா இதுக்கு வந்து பேசக்கூடாதா? முதலமைச்சர் பதவி விலக சொல்லக்கூடாதா? இன்றைக்கும் ஆராசா அதே பதவியில் தானே இருக்கார், அதே அரசியல் பவரோடு தானே இருக்கார், அதே அறிவோரோடு தானே இருக்கார், அதே மொபைலோடு தானே இருக்கார், அதே அவங்க வீட்டில் 2 இந்த சைடு கருணாநிதி போட்டோவும் இந்த சைடு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டோவும் 2 போட்டோ இப்படி ஒட்டி வச்சுட்டு இன்றைக்கும் அவரால் பேச முடியும்ல? பேச வேண்டியதானே, யார் வேண்டாம்னா. இன்றைக்கி கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க, இதுக்கு வந்து இதை வந்து எதிர்கட்சியினர் இதை அரசியலாக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் சொன்னதுக்கு கோர்ட்டு செருப்பை சாணியில் முக்கி மூஞ்சில் அடிச்சிட்டு கோர்ட்லேருந்து ஐயா சொல்கிறாருங்க மேலே உட்காந்துட்டு நீதிபதி, ஆமாம் நீங்களும் எதிர்கட்சியினராக இருந்தால் இதே தான் பண்ணியிருப்பீங்க, ஏன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அங்கே அவ்வளோ வாயை முடிட்டு கிளம்பிட்டாங்க. வேறு என்ன பேச முடியல? சரக்கு இருந்தால் தானே பேச முடியும். அதே போல் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணதே ஒரு ரீகேட் பண்ணுற விதமாக அதிமுக சார்பிலிருந்து கண்டன ஆர்ப்பாட்டமும் அறிவிச்சிட்டாங்க. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இருந்தும் புஸ்லி ஆனந்த் கண்டன ஆர்ப்பாட்டம் நாளைக்கு அறிவிச்சுக்காது, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி. அங்கே அடுத்த இன்னும் சீமான், அன்புமணி அப்படின்னு வரிசையாக வர வேண்டியிருக்கு. வெயிட் பண்ணி பாருங்கள், வரும். குருமாலாம் வராது, கவலைப்படாதீங்க. ஏன்னா குருமா வந்து இப்போ கூட்டணியில் இருக்குது. குருமா வந்தால் பிரச்சனையாயிரும், சிக்கலாயிரும், ஒரு சீட்டுக்கும் அப்புறம் நாக்கு வலிக்க வேண்டிய நிலமை வந்துடும். ஸோ குருமா வராது. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க மாஸ்க் போட்டு ஒரு அட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிலாம் நின்னாங்கல்ல, அதே மாதிரி இன்றைக்கி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு. ஒன்று சொல்லணும்னா, இன்றைக்கி அம்மையார் கனிமொழி ஒரு 2 மைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. முதலமைச்சர் அவர்கள் இதற்கு கூடிய சீக்கிரம் விரைந்து நடவடிக்கை எடுப்பார். இந்த 4 வார்த்தை பேசுறதுக்கு 400 தடவை தலையாட்டியாச்சு. ஆனால் அங்கே ஒன்றும் சரக்கே இல்லை, எப்படி பேச முடியும்? அங்கே முதலமைச்சர் அவர்களும் இங்கே ஃபோன் அடித்து சொல்கிறாரு, அவங்க ஃபேமிலிகிட்ட வந்து பெரிய கருப்பனை அனுப்பி நம்பரை கொடுத்து பேச வச்சுருக்காரு. அவருடைய ஃபோனு ஐஃபோனா, அது ஐஃபோனு அந்த லோகோ கூட தெரிஞ்சிச்சு. அந்த ஐஃபோனில் இந்த அம்மா பேசுகிறாங்க. அம்மா ரொம்ப சாரிம்மா அப்படிங்காரு ஐயா முதலமைச்சர் அவர்கள். சாரியை தவிர வேறு என்ன பேச முடியும்? எதுவுமே சொல்ல முடியல. உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தர சொல்கிறேன் அப்படின்ட்டு வெளிப்படையாக ஃபோனில் பேரம் பேசின முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் வெளிப்படையாக ஃபோனில் அவ்வளோ மீடியாவுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்துக்கு நடந்து போச்சு, நான் என்ன செய்யணுமோ செஞ்சு தரேன், ரொம்ப சாரி அப்படின்னு ஒரு முதலமைச்சர் வெளிப்படையாக பேரம் பேசின நிகழ்வு இந்த ஒரு முறை தான் நீங்கள் பார்க்க முடியும். பார்த்துக்கோங்க மக்களே. அதே போல் செய்தியாளர் சந்திப்பில் இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இடுக்கு பூடி கேள்வி கேட்டார் பத்திரிக்கையாளர். எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. நாங்கள் தான் உடனடி ஆக்ஷன் எடுத்துட்டோமே. என்னது உடனடி ஆக்ஷன் எடுத்தீங்க? இப்போ நான் ஒரு கேள்வி லிஸ்ட் இருக்கா, கேட்க வேண்டான்னு பார்க்கேன். சரி கேட்டுருவோமே. ஒரு கேள்வி லிஸ்ட் இருக்குங்க, அந்த லிஸ்ட்டில் உள்ள ஒரு கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னத்தை சொல்லிங்க, நாங்கள் தான் உடனடி ஆக்ஷன் எடுத்தோமே. என்னத்தை ஆக்ஷன் எடுத்தீங்க? முதல்ல 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க. அதில் 5 பேர் தான் இப்போ உண்டுன்னு சொல்லிட்டு 5 பேர் கொலை குற்ற வழக்கு பதிவு பண்ணீங்க, சிபிசிஐடிக்கு மாற்றினீங்க, அதெல்லாம் சரி ரைட். கொலை குற்ற வழக்கு பதிவு பண்ணீங்க, சிபிஐக்கு மாற்றினீங்க, அதெல்லாம் சரி ரைட். இந்த 6வது ஒரு காவல்துறை இருந்தார், அவர் எங்கே போனார்? கொலை குற்ற வழக்கில் அவர் ஏன் பதிவு பண்ணல? அவர் பேர் எங்கே போச்சு? எதுவுமே டீட்டெயில்ஸே கொடுக்கலையே, பேர் ஃபோட்டோ எதுவுமே கொடுக்கலையே. எங்கே போனார் அவர்? யார் அந்த சார்? மறுபடியும் யார் அந்த சார் அப்படிங்கிற பேட்சை போட்டு இன்றைக்கி எம்எல்ஏக்கள்லாம் சட்டமன்றத்தில் போய் உட்காரணுமா? அதுதான் நடக்கும்போது அடுத்து அசம்பிளி வரட்டும், ஐயா எடப்பாடியார் யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க. காவல்துறை ஜீப்லேயே அந்த இளைஞரை முதல்ல அழைத்து செல்லலை. ஏதோ ஒரு வெள்ளக்காரை கூப்பிட்டு வந்து அழைச்சிட்டு போயிருக்கீங்க, மப்டியில் வந்து போலீஸ் வச்சு அழைச்சிட்டு போயிருக்கீங்க. எஃப்ஐஆர் எதுக்கு போடலை? நைட்டு அந்த பையனை கூப்பிட்டு போய் அடிச்சிருக்கிறீங்களே, அடிச்சுட்டு காலை வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறீங்க, மறுபடியும் கூப்பிட்டு போய் அடிச்சிருக்கிறீங்க. எஃப்ஐஆர் ஏன் போடலை? நகையை காணோன்னு சொல்லிட்டு பெண் புகார் கொடுத்தாச்சு, அப்புறம் இதுக்கு எஃப்ஐஆர் போடலை. ஏன் உங்களுக்கு வந்து காவல் நிலையம் வந்து மடப்புறம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு தொழுவத்துலையும் தோப்புலையும் அந்த சிவகங்கையில் உள்ள சுற்றுவட்டார பகுதிகளையும் தான் இருக்கோ உங்கள் காவல்துறை இடம்? அங்கே கூட்டு போய் அடிச்சுக்கிறீங்க. காவல்துறை லாக்கப்பு கூட்டு போய் அடிக்க வேண்டியதானேங்க, அங்கேயும் கூட்டு போல வச்சுட்டு சொல்லுங்கள். இந்த வழக்கை சிறப்பு படைக்கு மாற்றுறது யார்? எஃப்ஐஆரே போடாமல் சிறப்பு படைக்கு எப்படி மாற்ற முடியும்? சிறப்பு படை காவலர்கள் 5 பேரை கூட்டு போய் அடின்னு அடிச்சிருக்கிறீங்க. யார் கொடுத்தா? யார் ஃபஸ்ட்டு இது சேஞ்ச் பண்ணா சொல்லுங்கள். டிஜிபி ஆர்டர் எதுவும் வந்துச்சா? ஆர்டர் காட்டுங்க பாப்போம். எஃப்ஐஆர் போடாமல் எப்படி ஆர்டர் கொடுப்பார்? எப்படி கொடுக்க முடியும்? உங்கள் காவல்துறையோட விசாரணை முறையே தானா? எப்படி மிளகா பொடியை தண்ணியில் கடந்து கொடுக்குறதும், கண்ணில் தேய்ச்சி விட்றதும், வாயில் அடிக்கிறதும், 2 கையை உடைக்கிறதும்,
ஒரு திருட்டு வழக்கை இப்படி தான் கையாளணுமா? அதுவும் சிறப்பு படை காவலர்களை வச்சு. அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் மாஸ்கை போட்டு அந்த அட்டையை வச்சுக்கிட்டு வீடியோலாம் போட்டுட்டு அலைஞ்சிங்களே, பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் பதவி விலக வேண்டியதானே? நீங்கள் ஏன் இருக்கிறீங்க? 27ஆம் தேதி கூட்டு போயிருக்கீங்க, 28ஆம் தேதி கொண்டாச்சு. 28ஆம் தேதி நைட்டு எதற்காக அந்த மாணவனுடைய அந்த இளைஞருடைய வீட்டில் திமுகவினர் அனுப்பி சமரசம் பேசுனீங்க? எதுக்கு கட்சி சார்பிலேருந்து 5 லட்ச ரூபா கொடுக்குறீங்க? எல்லாம் அந்த விவகாரத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு. இன்னும் சரக்கு இருக்குது. யார்கிட்ட இருக்குன்னா அந்த அம்மாட்டையும் அவருடைய சகோதரர்கிட்டையும் இருக்குது. அவங்க வாயை திறந்தாங்கன்னா தாங்க மாட்டீங்க. இன்னும் வாயை திறக்கலை அவங்க முழுசாக திறக்கலை. ஆமாம், அதான் உண்மை. முழுசாக திறக்கலை. பணத்தை கொடுத்தாச்சு, காசு அடித்தாச்சு, கவர்மெண்ட்டில் கொடுத்தாச்சு. இனிமேல் அவங்க கேஸை வாபஸ் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. கடைசியாக ஒன்றே மட்டும் கேட்டு முடிக்கிறேன். அந்த நகையை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தாங்களா, அந்த அம்மாவை எங்க? அந்த அம்மா நகை என்னாச்சு? நகையை திருடுனது யார்? வீடியோ அவ்வளோதாங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல, நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி காய்ஸ், பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இருக்குது, சரக்கு வரிசையாக வரும். ஒரே வீடியோவில் போட்டால் நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.